அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஏன் ஆட்டுக்குட்டியானவராக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அதன் மூலம் நமக்கு ரட்சிப்பு வழங்கியிருக்கிறாரே, அதனுடைய மகிமையை, முக்கியத்துவத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். முதலாவதாக நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏன் இயேசு ஆட்டுக்குட்டியானவராக அவர் மரித்து இரத்தம் சிந்த வேண்டும் என்ற அந்த காரணத்தை நாம் ஆதியாகமம் 3 பார்த்தோம். ஆதாம் பாவம் செய்து விட்டான். இப்பொழுது வெட்கத்தினால் நிரம்பி இருக்கிறான். வாழ்வெல்லாம் துன்பமும் வேதனையுமாய் மாறிவிட்டது. அந்த நிலையிலே கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதியாகமம் 3:21 நாம் பார்த்தோம். தேவன் அவர்களுக்கு ஒரு தோல் உடை உண்டாக்கி அவர்கள் உடுத்தினார் என்று பார்த்தோம். அது எப்படி உடுத்தியிருப்பார்? ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய தோலை எடுத்து தான் தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்தி இருந்திருப்பார். அதன் மூலம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கற்றுக் கொடுத்தார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இனி ஆதாம் ஏவாளே, உங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டாவதற்கு ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது ஒரு மரணம் ஏற்பட்டு அதனுடைய ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி மரித்து ரத்தம் சிந்திதான் இனி உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியும் என்ற அந்த காரியத்தை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு வெளிப்படுத்தினார். அதை பார்த்த ஆதாமும் ஏவாளும் என்ன உணர்ந்திருப்பார்கள்? ஐயோ, என் பாவத்தினால தானே ஒரு ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டியதாயிடுச்சு என்று சொல்லி அவருடைய இருதயம் பாவ உணர்வடைந்து நொறுங்குண்டு போயிருக்கும். அது முதல் காரியம். ரெண்டாவது, அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு தான் இனி ரத்தம் சிந்தி தான் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதை அவர்கள் ஆதாமையோடு கண்டபோது, இரண்டாவது பாருங்கள், அவர்களுடைய உள்ளத்தில் என்ன உண்டாயிருந்திருக்கும்? தேவன் அவர்களுக்கு அந்த ஒருவேளை ஒரு பலி செலுத்தப்பட்டிருந்தாலும் அதனுடைய விளைவாக இப்பொழுது இவர்கள் ஒடுத்து வைக்கப்படுறதை பார்த்து உணர்ந்திருப்பார்கள். ஆகா, கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர், என்னை அவர் தள்ளி விட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த வெட்கத்தை மூடுவதற்கு தேவனே இப்பொழுது என்னை தேடி வந்து அவர் என் வெட்கத்தை மூடுகிறாரே, என் துன்பத்திலிருந்து எனக்கு மீட்பின் விடுதலை தருகிறாரே என்று சொல்லி தேவன் பேரில் அந்த பலியின் அடிப்படையில் இப்பொழுது இப்படியாக தேவன் தனக்கு ரட்சிப்பை வழங்குகிறார் என்பதை பார்க்கும்போது தேவன் பேரிலே ஒரு அன்பு வந்திருக்கும். இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் என்ன செய்யும்? அவனுக்குள்ளே உண்டாகும். இதன் நிமித்தமாக தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாக ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி மனிதனுடைய பாவத்துக்கான பரிகாரமாய் ரத்தம் சிந்தல் உண்டாகிதான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனிதனுக்காக என்ன செய்தார்? தீர்மானத்தை ஏற்படுத்தினார். அதற்கு காரணம் இதுதான். மனிதன் தன் பாவத்தினுடைய விளைவை உணர வேண்டும். ரெண்டாவது, தேவன் தன்மேல் இவ்வளவு கிருபையாயிருந்து அன்பாயிருந்து தனக்கு ரட்சிப்பை வழங்குகிறாரே என்பதை உணர வேண்டும். அதன் இனி பாவத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி இந்த விதத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தி மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை எங்கள் ஆதாமுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே ஆதாமுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தை தான் நிறைவேற்றும்படி தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து சிலுவையிலே தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவராய் மரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம்
பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டியாய் ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு ரட்சிப்பு வழங்கியிருக்கிறாரு. இந்த அவர் வழங்கியிருக்கிற இந்த ரட்சிப்பினுடைய மகிமையை, மகத்துவத்தை இப்பொழுது இந்த வாரத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு, தேவன் நமக்கு அருளியிருக்கிற ரட்சிப்பை புரிந்து கொள்வதற்கு நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், 25, 26வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பை விவரிப்பதற்கு 3 வார்த்தைகளை இங்கே என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இந்த 3 வார்த்தையினுடைய விளக்கத்தை தான் நாம் அடுத்த 3 வாரங்களுக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் தெளிவாக என்ன செய்யலாம்? விளங்கி கொள்ளலாம். அதில் முதல் வார்த்தை என்னது? ரோமர் 3:24 வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு என்று ஒரு வார்த்தை வருகிறது. மீட்பு, இயேசு சிலுவையிலே அவர் மரித்தது அது எதற்காகவா? நம்மை மீட்கும்படி என்று சொல்லி இங்கே பவுல் மூலம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசுவின் சிலுவை மரணம் அதிலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? மீட்பு உண்டாயிருக்கிறது. 2வது என்னதான்? நாம் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நாம் அந்த சிலுவையில், இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் இப்பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதா? நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அடுத்தது 26வது வசனத்தின் பின்பகுதியிலே இயேசு கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிருபாதார பலி, அதாவது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்க செய்கிற கிருபாதார பலியாய் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்கள், மீட்பு, நீதிமானாக்கப்படுதல், இயேசு நமக்காய் கிருபாதார பலியாய் மரித்தல், இந்த 3 காரியத்தினோட விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது பாருங்கள், இயேசு சிலுவையிலே நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் தெளிவாக, ஆழமாக என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இந்த வாரம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை நாம் என்ன செய்ய போகிறோம்? புரிந்து கொள்ள போகிறோம். இயேசு எப்படி சிலுவையில் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலின் மூலம் எப்படி நம்மை மீட்டார் என்ற அந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, மீட்பு என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிலே வருகிற முதல் காரியம் என்னவென்றால், பாருங்கள், பொதுவாக இந்த உலகத்திலே நாம் மனிதர்கள் போய் தங்களுடைய நகைகளை ஒரு வங்கியிலையோ அல்லது ஒரு அடகு கடையிலே போய் என்ன செய்வார்கள்? அடகுக்கு வைப்பார்கள். வைத்து அந்த 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 நகைக்குரிய தொகையை என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். இப்போது அந்த நகையை கொண்டு அடகு கடையில் வைத்து விட்டால் பாருங்கள், இப்போ அது என்ன செய்யப்பட்டு விட்டது? இனி அந்த நகை அந்த நபருக்கு சொந்தம் அல்ல, அந்த அடகு கடை முதலாளிக்கு சொந்தமாகி விடுகிறது. இப்பொழுது அந்த நகையை திரும்ப இவர்களுக்கு என்று சொல்லி அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமென்றால் இவர்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த நகையை மீட்க வேண்டும். அதுக்குரிய தொகையை கொடுத்து மீட்க வேண்டும். இதுதான் மீட்பு என்ற வார்த்தை சொன்னவுடன் நமக்கு உடனே ஞாபகம் வருகிற ஒரு காரியம்.
இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லும் போதும் இதுதான், இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் என்ன செய்கிறது, நடக்கிறது. அது என்னது பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 8:34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனிதன் இன்றைக்கு பாவம் செய்தபடியால் மனிதன் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்கிறான், இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாய் விட்டான் மனிதன். இப்பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டும் என்றால் அவன் மீட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இப்பொழுது அடிமையாகிவிட்டோம். இப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அதற்குரிய மீட்பின் பொருள் கொடுத்தால்தான் நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய முடியும், விடுதலையாக முடியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை மீட்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலக்கிரயம் என்ன பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:17 வாசிக்கிறோம். அந்த பழத்தை சாப்பிடும்னாலே சாவே சாவா என்று சொல்லி. பாருங்கள் தேவப்பிள்ளை, பாவத்தினுடைய விளைவு என்னது, மரணம். நம்மை மீட்க வேண்டும் என்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒருவர் அந்த அடிமையாய் போயிருக்கிற, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற அந்த நபருக்காக இன்னொரு பாவம் செய்யாத ஒரு மனிதர் அவருக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தினால்தான் பாருங்கள் அந்த பாவத்துக்கு அடிமையான அந்த மனிதனை இனி என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். ஏன்? அதுதான் தேவனுடைய நியாயப்பிரமாணம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம் எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு என்ன செய்யாது, உண்டாகாது என்று சொல்லி. தேவனுடைய அந்த பிரமாணத்தின்படி பாவம் செய்த ஒரு ஆத்மா, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு ஆத்மாவை அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளை வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லேவியராகமும் 17:11. லேவியராகமும் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே வேதம் தேவனுடைய பிரமாணத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தாது. என்னது? நம்முடைய ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது என்னது? இரத்தமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பாவத்துக்கு அடிமையான ஒரு ஆத்மா இப்பொழுது மீட்கப்பட வேண்டும் என்றால் அதை தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ரத்தம் சிந்த வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி யாராக இருக்க வேண்டும்? ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஏன்? மனிதன் தான் பாவம் செய்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய ஒரு பாவம் செய்த மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் ஒரு பாவம் செய்யாத மனிதர் ஒரு ஆட்டுக்குட்டியாக, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக என்ன செய்ய வேண்டும்? அவர் மரிக்க வேண்டும். மரித்து அவர் ரத்தம் சிந்தினாதான், அந்த விலக்கிரயம் கொடுக்கப்பட்டால்தான் இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த மனிதனை என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். பாருங்கள், தேவ பிள்ளைகளே, இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே பரிசுத்த இரத்தம் உடையவராக, கன்னியின் வயிற்றிலே பிறந்தவராக, எந்த பாவமும் அறியாதவராக, பாவமும் செய்யாதவராக, பரிசுத்தராக அவர் இந்த உலகத்துக்குள்ளே பிறந்தது மட்டும் இல்லை, அவர் 100% பரிசுத்தராக வாழ்ந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை வாசிக்கலாம். இப்பொழுது 1 பேதுரு
1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக சிலுவையில் மரித்தாராம். அவர் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் குற்றமில்லாதவராக இருந்தார். ஒரு பாவம் கூட செய்யல, மாசற்றவராக இருந்தார். 100% பரிசுத்தராக இருந்தார். அவர் 100% பரிசுத்தராக இருந்தபடினால், அவர் ஒரு மனிதனாய் பரிசுத்தராக இருந்தபடி 100% பரிசுத்தராக இருந்தபடியால் இப்பொழுது அவர் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக ஒரு மனிதனாக சிலுவையில் மனிதனோட பாவத்திற்காக என்ன செய்கிறார், மரித்து தம்முடைய அந்த பரிசுத்த இரத்தத்தை அவர் என்ன செய்கிறார், சிந்தினது மூலம் இப்பொழுது மனிதனுக்கு மீட்பை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யாக்கோபின் தலைமையிலே அவனுடைய முழு குடும்பமும் எகிப்திலே போய் என்ன செய்து விட்டார்கள், குடியேறி விட்டார்கள். இப்பொழுது 400 ஆண்டுகள் மேல் கடந்து விட்டது. இப்பொழுது பாருங்கள், அங்கே யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய இஸ்ரேல் குடும்பத்தாரும் இப்பொழுது மிகவும் பலுகி பெருகி விட்டார்கள். இப்பொழுது பல லட்சம் கொண்ட ஜனத்தொகையாக அவர்கள் பெருகிவிட்டார்கள். இதன் நிமித்தம் என்ன செய்கிறான், பார்வோன் ராஜா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் பொறாமை கொண்டு இவர்களை என்ன செய்கிறான், அடிமைப்படுத்துகிறான். அடிமைப்படுத்தி அவர்களுக்கு மிகுந்த கடினமான வேலையை சுமத்தி இப்படியாக இஸ்ரேல் ஜனத்தை என்ன செய்கிறான், ஒடுக்குகிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செய்கிறார்கள், முறையிடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு என்ன செய்கிறார், மோசேயை அந்த ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து விடுவிக்கும்படி என்ன செய்கிறார், மோசேயை அனுப்புகிறார். அனுப்பும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யாத்ராவும் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசுகிறார். வாசிக்கிறேன். யாத்ராவும் 6ஆம் அதிகாரம் இப்பொழுது 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயினிடத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி விடுவிக்க போகிறார், எப்படி மீட்கப் போகிறார் என்று சொல்லி இங்கே விவரிக்கிறார். சொல்லுகிறார் பாருங்க. இப்பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு என்ன செய்து விட்டார்கள், அடிமையாகி விட்டார்கள். அடிமையாகி இந்த எகிப்தியர் இவர்கள் மேல் கடினமான சுமைகளை என்ன செய்து விட்டார்கள், சுமத்தி விட்டார்கள். அதனால் இப்போ ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை ஓங்கிய கையினாலும் பலத்த கையினாலும் என்ன செய்வேன், நான் இந்த ஜனங்களை என்ன செய்வேன், மீட்பேன். இவர்களை என்ன செய்வேன், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை நீங்களாக்குவேன், இவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருங்க மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வாக்குறுதியை கொடுக்கிறார். நான் இவங்களை எகிப்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன், அந்த சுமைகளிலிருந்து இவங்களை விடுவிப்பேன், இவர்களை நான் மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நிறைவேற்றும்படி பாருங்க, கர்த்தர் மோசையை கொண்டு 9 வாதைகளினால் மகா பெரிய அதிசயங்களை அங்கே எகிப்திலே நிகழ்த்துகிறார். 9 விதமான வாதைகளால் எகிப்து தேசம் வாதிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் கண்கள் காணாத
அதிசயமான காரியங்கள், அற்புதங்கள் அங்கே மோசையின் கைகளால் என்ன செய்து நடக்குது பாருங்க. ஆனால் இந்த 9 வாதைகளால் பார்வோனும் அவனுடைய எகிப்து ஜனம் வாதிக்கப்பட்டாலும் அவன் இஸ்ரேல் ஜனத்தை போக விட என்ன செய்கிறான், மறுக்கிறான் பாருங்க. நான் உங்களை விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, இறுதியாக பாருங்கள், தேவன் மோசே ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அது செய்தபோது பாருங்கள், பார்வோன் இஸ்ரேல் ஜனத்தை விட்டு விடுகிறான். அது என்னது பாருங்கள், 9 வாதைகளால் இஸ்ரேல் ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கல. எவ்வளோ அற்புதங்கள் நடக்கு, கண்கள் காணாத அதிசயங்களெல்லாம் அங்கே நடக்கிறது. ஆனால் விடுதலை வரலை. ஆனால் எப்போ விடுதலை உண்டாகுது பாருங்கள், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மோசேயின் இடத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அங்கே கட்டளையிடுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இப்போ யாத்திராகமம் 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி யாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தின் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகிறது, 10வது வாதையாக ஒரு காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது என்னது, இஸ்ரேல் ஜனத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யுங்கள், நீங்கள் எல்லாரும் பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து நீங்கள் வசிக்கும் அந்த வீட்டினுடைய நிலைக்காலில் என்ன செய்ய வேண்டும், அந்த வீட்டு கதவினுடைய மேற்சட்டத்திலும் நீங்கள் அந்த வீட்டின் வாசலில் என்ன செய்ய வேண்டும், அதை அந்த இரத்தத்தை நீங்கள் தெளித்து பூச வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். ஏன் கட்டளையிடுகிறார்? அன்றைக்கு கர்த்தர் பாருங்க எகிப்து தேசத்தின் கடந்து போகும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கீழே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்பொழுது யாத்திராவும் 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற் பேராக இருக்கிற வைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். பாருங்கள், அன்றைக்கு கர்த்தர் எகிப்து தேசத்துமே கடந்து போகும்போது பாருங்கள், எகிப்து தேசத்தில் உள்ள எல்லார் வீட்டில் உள்ள முதற் பேரான அந்த பிள்ளை என்ன செய்கிறது, மரித்து விடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும் எந்த மரணமும் இல்லை. ஏனென்றால் இவர்களும் மரிக்க வேண்டும், இவர்கள் வீட்டில் உள்ள முதற் பேரான பிள்ளையும் மரிக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய வீட்டிலே இவர்களுடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தம் வீட்டின் வாசலின் மேலே தெளிக்கப்பட்டபடியால் அந்த இரத்தத்தை பார்த்து பாருங்கள், கர்த்தர் அந்த வீடுகளை கடந்து போனார். எகிப்தின் வீட்டிலே ஒரு மரணமும் இல்லை. அந்த ஆடு பலியிடப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டவுடன் எந்த 9 வாதைகள் 9 அதிசயங்கள் நடந்தோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வராத அந்த விடுதலை எப்பொழுது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்பொழுது இஸ்ரேல் ஜனத்திற்கு விடுதலை உண்டானது. பார்வோன் அவர்களை தேசத்தை விட்டு வெளியே போகும்படி என்ன செய்கிறான், விட்டு விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இதுதான் சிலுவையிலே நமக்கு நடந்தது. இயேசு பாருங்க, நம்முடைய வாழ்விலே நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையே இல்லாமல் இருந்தோம். ஆனால் எப்பொழுது இயேசு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே
அங்கே ரத்தம் சிந்தி மரித்தாரோ அப்பொழுது நமக்கு மீட்பு உண்டானது. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, விடுதலை பெற முடியாத அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தாவே, இந்த நாளிலே எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் சிந்திய இரத்தத்தால் எப்படி நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், சகல அடிமைத்தனத்தில், பிசாசின் அடிமைத்தனத்தில் எப்படி விடுதலையாக்கப்படுகிறோம், அதிலிருந்து எப்படி மீட்கப்பட்டோம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரே. இந்த நாளில் இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். இந்த நாளில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை விசுவாசித்து எந்தெந்த பாவத்திற்கும், பிசாசிற்கும், சாபத்திற்கும், எந்தெந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்காங்களோ ஆண்டவரே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலையாக முடியாத அந்த அடிமைத்தனங்கள்லேருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு இரத்தத்தினால் மீட்பு, விடுதலை இயேசு நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுதலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.